அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. தொடர்ந்து ஒருத்தர்னால செயல்பாடுகள் செய்ய முடியல, அன்றாட வேலைகள் பாதிப்படையுது, எதுலேயுமே ஒரு ஆர்வமற்ற நிலையில் இருக்காங்க. மாணவர்களாக இருந்தாங்கன்னா படிப்பில் ஆர்வம் இல்லை, அதற்கு அடுத்த ஸ்டேஜ்னால் வேலைக்கு போக பிடிக்காமல் இருக்கிறது, திருமணத்தை பிடிக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே உளவியல் பாதிப்பு தான். உளவியல் சார்ந்த பாதிப்பு, அதாவது நாங்கள் உளவியல் பாதிப்புன்னு என்ன சொல்கிறோன்னா, ஒரு மனுஷனுக்கு நோயும் கிடையாது, பேயும் கிடையாது, மனநோயே கிடையாது. இதைத்தான் நம்ம சித்தர்கள்னால் இப்போ இருக்கிற சித்தர்கள் கிடையாது. இப்போ இருக்கிற சித்தர்கள் வேற. சித்தர்கள்னால் மனம் அறிந்தவர்கள் தான் சித்தர்கள். அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்க 4448 வியாதிகள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த 4448ல் 8 மட்டும்தான் பிறவிலேயே வந்தது. மித்தது 4440மே வாழ்க்கை சார்ந்த சிக்கல்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. வாழ்க்கை சார்ந்த சிக்கல், லைஃபுக்குள்ள ஒரு சமாளிக்க முடியாத சூழலோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு சங்கடமோ, அழுகையோ, வேதனையோ, இழப்போ, துக்கமோ, அடிமைத்தனமோ, இப்படி பல வகை இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று ஆக்டிவேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த 4440 தான் மனம் சார்ந்த பாதிப்பு, நோய் சார்ந்த பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மனநோயே மனசுக்கு கிடையாது, மன பாதிப்பு தான். உங்கள் மனசை யாராவது போட்டு, நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னா. ஸ்ட்ரெஸ்னால் என்ன? மன அழுத்தம் தானே. உங்கள் மனசை போட்டு யாராவது அழுத்துறாங்களா? சொல்லுங்கள். உங்களை படின்னு சொன்னால் அழுத்துற மாதிரி இருக்கும், வேலைக்கு போன்னு சொன்னால் அழுத்துற மாதிரி இருக்கும். அதானே ஸ்ட்ரெஸ்ஸு. எப்போ பாரு படி, எப்போ பாரு வேலைக்கு போப்போம், இதை தவிர வேறு தெரியாதாம்மா, இதைத்தானே ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க. ஸ்கூல் குழந்தைங்கள கேள்வி இதுதானே சொல்லுவாங்க, எப்போ பாரு ஹோம்ஒர்க்கு, இதுதானே மன அழுத்தம். அப்போ மன அழுத்தமாக செயல் தடையா? செய்ய முடியாததுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம், மன அழுத்தம்னா. அப்போ நம்மளோட செயல் தடையை நீக்கிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம். எங்களுக்கு ஏடிஎம் மெத்தட், நோ அட்வைஸ், நோ டுட்டோரியல், நோ மெடிஷன். இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது, உங்களுக்கு கூப்பிட்டு மருந்து கொடுத்தா சரியாகுமா? எண்ணம் ஓடுறது நின்று போகுமா? தூக்கம் வரல, மாத்திரை சாப்பிட்றீங்க, அது தூக்கமா மயக்கமா? மயக்கம். அது எல்லாத்துக்குமே தெரியல. அதே மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளே தொடர்ந்து ஒரு சிந்தனை ஓடுதுன்னா அந்த சிந்தனை எப்படி நிறுத்த முடியும்? அட்வைஸ் பண்ணால் நிறுத்த முடியுமா? இல்லை ஆறுதல் பண்ணால், இல்லை வெளியில் டூர் போனால். அப்போ அந்த அறிவை மறுசீரமைக்கிறது தான் மென்டாலிட்டி ப்ரோக்ராம். அப்போ அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி தொடர்ந்து அவங்களுக்கு 3 ஆண்டுகள் அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, சிறு வயதில் ஏற்பட்ட பாதிப்பு, இதை ஒன்றா அனலைஸ் பண்ணி மாற்றப்ப அவங்க அதுலேருந்து ஃபுல்லாக வெளியில் இப்போ அவங்க படித்த ஃபீல்டுலேயே ஜாபுக்கு போகிறாங்க. 65,000 சேலரி வாங்குறாங்க. அப்போ 3 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு, அவங்களோட ஏஜுக்கு. இதைத்தான் சொல்கிறான், அறிவை மாற்ற 1000 நாட்கள்னு சொல்கிறான். அதான் அவங்களோட கோஆப்ரேஷன் இருந்தால். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இருந்தால் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வந்தாங்கன்னா மாற்றுறது ஈஸி. கரெக்டாக? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எதை சொன்னாலுமே எனக்கு இது தெரியாது தெரியுமாங்க. அப்படி ஏன் செய்யலன்னு கேட்டால் அது எனக்கு தேவையில்லைம்பாங்க, இல்லைன்னா இதெல்லாம் கரெக்ட் அவசியம் இல்லைம்பாங்க. இருக்கா? அப்படி ஏன் செய்ய முடியல? உனக்கு தான் எல்லாமே தெரியல, ஏன் செய்ய முடியலன்னு கேட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இதைத்தான் சொல்லுவாங்க, இது எனக்கு தெரியும், அது தெரியும், இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், நான் பாரு 1 வருஷத்தில் பில்டிங் கட்டுவேன், 1 வருஷத்தில் பெரிய ஷாப் கட்ட போகிறேன், ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமெல்லாம் வாங்கி வைக்க போகிறேன், அப்படி ஏன் செய்யலைன்னு கேட்டு பாருங்கள். சொல்கிறதெல்லாம் செய்ய முடியுமாம்பாங்க, இல்லைன்னா பேசுகிறத கட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களும் செயல்களும் பல நேரத்தில் நம்மளுக்கே பாதிப்பு கொடுத்துரும். நம்மளை எப்படி மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளை நம்ம புதுப்பிக்கிறது குறைந்தது உளவியல் நிபுணர்களிடம், துறை சார்ந்த நிபுணர்கள்னு சொல்கிறோம் நாங்கள். இதே பிஸ்னஸ்லன்னா பிஸ்னஸ் சார்ந்த உளவியல் நிபுணர்கள் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் சார்ந்த உளவியல் நிபுணர்கள் இருக்காங்க. லைஃபுக்குன்னா லைஃப் ஃபிட்னஸ் உளவியல் நிபுணர்கள் இருக்காங்க. சைக்கியாட்ரிஸ்ட் வேறு, சைக்காலஜிஸ்ட் வேறு. வித்தியாசம் தெரியுமில்ல எல்லாத்துக்குமே? தெரியாது. சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா உளவியல். சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்னா
நீங்கள் என்ன பிரச்சனை சொன்னாலுமே அதுக்கு மருந்து கொடுத்தா சைக்காட்ரிஸ்ட். இப்போ தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா தலைவலிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கும். உன்னை சிந்திக்கிச்சுட்டே இருப்பீங்க, தலைவலிக்கும். ஏதாவது ஒன்று செய்யலான்னு நினைப்பீங்க, அதுக்கு செயல் உங்களால் பணம் இல்லாமல் இருக்கும், ஏதோ ஒரு தடை இருக்கும், சிந்திப்பீங்க, தலைவலிக்கும். யாராவது திட்டாங்கன்னா அதை யோசிப்பீங்க, தலைவலிக்கும். இப்படி கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுவீங்க, தலைவலிக்கும். இப்படி 1000 காரணம் இருக்குது. ஏதோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்டது சேராமல் இருந்தால் தலைவலிக்கும். இப்படி 1000 காரணம் இருக்குது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு செயல் தடை இருக்கும். அப்போ உங்களை ஆக்டிவாக எப்படி வைக்கிறது? அப்போ அந்த எண்ணம், சிந்தனை, செயல் ஒரு மறக்க முடியாத நிகழ்வோ இல்லை தொடர்ந்து ஒரே எண்ணம் இருக்குதுனாலோ அதை துறை சார்ந்த நிபுணர்களிடம் வழிகாட்டுதல் சிகிச்சை எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். இதுதான் மென்டாரிங் ப்ரோக்ராம். அப்போது உங்களோட அறிவு பாதையை புதுப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம ஒரே பாதையில் செக்கு மாடு மாதிரி சுற்றிட்டு இருந்தோம்னா ஒரே இடத்துல தான் இருப்போம். அந்த செக்கு மாடு சுற்றி எண்ணெய்ன்னு ஒரு ப்ராசஸ் வருதில்ல, அந்த ப்ராசஸ் மாதிரி நம்மளோட எனர்ஜி நம்ம போட்டதில் ரிசல்ட்டு வெளியில் வரலைன்னா நம்ம செஞ்சதில் ஏதோ தவறு இருக்குது, இதுக்கு யாரை அணுகணும் அப்படின்னு அந்த துறை சார்ந்தவங்ககிட்ட நீங்கள் அணுகுனீங்கன்னா ஜெயிக்க முடியும். இனிமேல் லைஃப்பில் எதையும் மாற்றிக்க போகிறீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் யோசிக்கிறது சரியாக தப்பான ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரியாக இருந்ததுன்னா டெவலப் பண்ணிக்கணும், தப்பாக இருந்ததுன்னா சரி பண்ணிவிட்டு டெவலப் பண்ணணும். இதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வழிகாட்டல்தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.